பிகாஸ் அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாம நான் எதுவும் செஞ்சது கிடையாது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வித்தவுட் தியர் பெர்மிஷன். ரொம்ப அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், ஹர்ட் ஆயிடும், அப்படி தெரியும். ஆனாலும் அதை நான் எடுக்க வேண்டிய ஒரு இதுல வந்தேன். பட் அது ஐ திங்க் அது ஏதோ விதி நினைக்கிறேன். அது எழுதி இருக்குது அந்த மாதிரி. நான் இல்லைன்னா நான் ஏன் தமிழ்நாட்டுல வரணும், மும்பையிலேயே இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரிட்டன் இன் மை லைஃப். கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு லைக் இஸ் லைக்கிங் மீன்னு. அண்ட் ஐ ஆல்சோ ஆக்சுவலி ஹேட் அ லைக்கிங் ஃபார் ஹிம். பட் தென் வி குடன்ட் எக்ஸ்போஸ் இட். வெளியில் சொல்ல முடியல. பட் ஒரு ஸ்டேஜ்ல சார் சொன்னாரு. பட் நான் சொன்ன முடியவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படி சொன்னேன். பட் தென் சரி ஓகே டப்புன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு. வீட்டுல எப்படி போச்சு? அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல இல்லையா, தேவர் அகேன்ஸ்ட் இட் இல்ல. பட் தென் ஓகே ஐ ஹேட் டு டேக் அ ஸ்டாண்ட் அண்ட் ஐ டிட். அது எப்படி நான் எடுத்தேன்னு இப்போ கூட நான் நினைக்கிறேன். லைக் how did I become so strong at that point to take such a decision in life? Because அம்மா அப்பாவோட அனுமதி இல்லாம நான் எதுவும் செஞ்சது கிடையாது. That was the first thing I did without their permission. I know it is going to hurt them a lot. ரொம்ப அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், ஹர்ட் ஆயிடும், அப்படி தெரியும். ஆனாலும் அதை நான் எடுக்க வேண்டிய ஒரு இதுல வந்தேன். பட் அது ஐ திங்க் அது ஏதோ விதி நினைக்கிறேன். அது எழுதி இருக்குது அந்த மாதிரி. நான் இல்லைன்னா நான் ஏன் தமிழ்நாட்டுல வரணும், மும்பையிலேயே இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரிட்டன் இன் மை லைஃப் தட் இப்படிதான் கல்யாணம் நடக்கும், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி ஏதோ அப்பா அம்மா எப்ப பேச ஆரம்பிச்சாங்க? அவங்க ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு 2வது பாப்பா பிறந்தது அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ சீரியஸா போகும்னு நான் நினைக்கல. அப்போ ஐ தாட் மேபி தே வில் forgive me. But they didn't. And it took so many years மறுபடியும் பேட்ச் பண்றதுக்கு. கண்டிப்பா நான் இப்போ ஒரு பேரண்டா ரொம்ப அதை நினைக்கிறேன். அம்மா இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த வளர்ச்சி அடையவே முடியாது. she was a pillar of strength. சார் ராஜ்குமார் சார் பத்தி சொல்லுங்க. நீங்க வீட்டுல ஸ்ட்ரிக்டா, ராஜ்குமார் சார் வெரி ஸ்ட்ரிக்ட்? ஐயோ 2 பேரும் ஸ்ட்ரிக்ட். அவங்க ஒர்க்ல 2 பேரும் ஸ்ட்ரிக்ட் தான். வீட்டுல யார் ராணி, யார் ராஜா? ஐயோ ராணி ராஜா எல்லாம் இல்ல. அவர் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். நோ ராஜா ராணி, அப்படிதான் இருக்கணும். we understand each other and just support each other. சில டைம் ஹாப்பி, சில டைம் சேட், சில டைம் குட், சில டைம் பேட், வாட் எவர் இட் இஸ் we have to understand each other and go. உங்களை என்னன்னு கூப்பிடுவார்? எனக்கு அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. குழந்தைங்களாம் அம்மான்னு கூப்பிடுறாங்க. பட் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்றாரு, அது தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ல எப்பயுமே ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. சோ எப்படி அதை ஃபீல் பண்றீங்க நீங்க? ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இல்லையா? இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடும். பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. he is always supportive, he is always understanding. and எனக்கு பண்ண வேண்டா அப்படி சொல்றது கிடையாது. பண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும் பண்ணு, what you like you do. ஒரே விளையாட்டுத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லுவாரு. சரி ஓகே உனக்கு எல்லாமே விளையாட்டுதான் அப்படின்னுவாரு. ஆமா. பட் யா so he is there இப்போ always supporting and very loving and very caring. I think I'm lucky.